ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற சிலவர்ஸ் இன்றைக்கான எபிசோட் பார்க்கலாமா? சத்யாவை பார்க்கறதுக்கு சத்யா வேலை செய்வாங்களே அவங்க ஓனர் வந்திருக்காங்க. அந்த ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி பொண்ணு தான் அந்த ஓனரு. அவங்க அப்பா தான் ஓனரு. அவங்க பிஸ்னஸ் நான் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு சிந்தாமணி பொண்ணு தான் இப்போ எடுத்து பார்த்துட்ருக்கு. உங்கள் ஹீரோட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. என்னங்க சொல்லுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்கள் ஆஃபீஸ்லேயே பேசியிருக்கலாமே, திடீர்னு வீட்டுக்குலாம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு படபடப்பாயிடும் சத்யா. அதுக்கப்புறம் சரி சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்கும்போது, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னங்க திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவ்வளோ நாள் உங்கள் ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்கேன், நீங்கள் என்ன திடீர்னு லவ்வில் சொல்லிட்டுருக்கீங்க, எனக்கு படன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வந்துடுறாங்க. சத்யா அவங்க அம்மா, என்னடா இங்கே நின்று பேசிகிட்ருக்க, கீழே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இன்றைக்கி நான் பேசுகிறத நான் பேசிட்டேன், இதுக்கப்புறம் அவர் தான் சொல்லணும் நல்ல முடிவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா ஆஃபீஸ் விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே முத்து கட்டெல்லாம் பிரிச்சுட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே மன்னிச்சுக்கோ வருது. விஜயாவும் இப்போவே ஆரம்பிச்சிட்டா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, நீ வேற படித்த பையன், நீங்கள் எல்லாம் ஹாலில் எப்படி படிப்பா, கொசுலாம் கடிக்கும், ஏசி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அவளாவும் பையன் இல்லையா, அவனுக்கெல்லாம் கொசு கடிக்காத, நான் முடிவு சொல்லிட்டேன், அவன் வெளியே தான் படுக்கணும், இவங்க உள்ளே தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, நிறைய அம்மா நம்மளை தான் இப்போ போல் வறுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்ட்டு, வாங்க தனியாக போய் பேசலாம். இல்லை நீ இங்கேயே சொல்லுன்னு தனியாக பேசணும்னு கூப்பிட்றேன், இல்லை போயிடல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்கிறேன். இல்லைப்பா சொல்லிட்டோம், இல்லை நான் உங்களுக்கும் தெரியும், நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நான் இன்றைக்கி ரோகிணி பார்த்தேன் அப்படின்ட்டு, நீ இன்னும் அவள் கூட சவகாசல் தான் இருக்கியா, நீங்கள் 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டா. முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க, அதுக்கப்புறமா என்னை திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறா. சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்ட்டு. கிறிஷுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, அவன் எங்கள் பேர் தான் சொல்லிகிட்டே இருக்கானா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு உடனே விஜயா ஆமாம் உங்கள் பேர் அப்படியே ஸ்ரீராம ஜெயம், உங்கள் பேர் அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை பார்க்கறதுக்காக கூப்பிட்றா, எங்கள் பேரே சொல்கிறதுக்காக அப்படின்ட்டு. நீங்கள் அங்கே போகக்கூடாது, அவள் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் அங்கே போகக்கூடாது, என் பையன் வாழ்க்கையே கெடுத்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மாமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கேட்கும்போது மீனாவும் முத்தும் கேட்குறாங்க. அவள் என்ன பண்ணுவான்னு தெரியாது, நீங்களும் அவங்க போக வேணாம், ரிஷா வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னோன்னே, சரிப்பா நீ சொன்ன மாதிரியே நாங்கள் கேட்குறோம், நாங்கள் அங்கே போகல, ஆனால் ரிஷா பார்க்க மாட்டேன், இப்படி பண்ணலாம், அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குல்ல, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கட்டில் கழட்டுறதுக்காக மீனாவும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க மீனாவும். அதுக்கப்புறம் இனிமேல் நம்மளை வாழ்க்கையில் யாரும் பார்த்து என்ன கழிக்கணும்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா திருப்பி விஜயா உன்னால் தான் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போல திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதியோட அம்மா அப்பா நீது பார்க்க வராங்க. இந்த மாதிரி ரவி உனக்கு இதெல்லாம் காசு கொடுக்க சொல்லிட்டு இருந்தார், அதனால காசு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை வாங்கிட்டு அப்படியே ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீது ஸ்ருதியோட அப்பா அம்மா மிரட்டுறாங்க. நான்லாம் போக மாட்டேன், உங்கள் பொண்ணு வாழ்க்கையில் நான் வரல, நான் ரவி தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீது சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காசை விட்டு நான் 3 மடங்கு உங்களுக்கு தரேன், நீங்கள் என் வாழ்க்கையில் வராதிங்க, நீங்கள் என்ன இது பண்ணாதீங்க, மிரட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீது அவங்கள மிரட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா சரி அங்கிள் பாய் பாய் ஆண்டி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி அனுப்புகிறா. அதுக்கப்புறமா திருப்பி நீ கிறிஷுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது, நான் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன், மீனாவையும் முத்துவும் வர சொல்லி, நீ அவங்கள வர சொல்கிறதுக்கு பதிலாக மனுஜை வர சொல்லியிருக்கலாம், என்னம்மா நீ பிழைக்க தெரியாத பொண்ணாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லிகிட்ருக்கு. ரோகிணி பார்த்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ இன்னும் வரும். தேங்க்யூ, பாய்.